இந்த நாளையில நம்ம வாலிய பிள்ளைகளுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். வாலிய பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கி சிறு பிள்ளைகள் வரைக்கும் அந்த அந்த செல்ஃபோன்களை வைத்து அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. இன்றைக்கி கண்ணாடி நான் அந்த கண்ணாடி கடைக்கு போயிருந்தேன், கண்ணாஸ்பத்திரிக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி பையன், அந்த பையனுக்கு சின்ன பையன்தான், அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அவனுக்கு ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கிறான். திருப்பி இன்றைக்கி பவர் ரொம்ப கூடியிருக்குன்னு சொல்கிறாங்களாம். அப்போ எவ்வளோத்துக்குள்ள இந்த பையன் செல்ஃபோனில் இருப்பான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ யாரை பார்த்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க கையில் செல்ஃபோனோடு தான் இருக்காங்க. அந்த எத்தனையோ விழிப்புணர்ச்சி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மூளை பாதிக்கும், நரம்பை பாதிக்கும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனை அந்த பிள்ளைகளால் என்னச்சும்ல கீழே வைக்க முடியலை. எந்த நேரத்துலனாலும் செல்ஃபோனை அப்படின்னு சொல்கிறேன், நீ செல்ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறேன். அவனே சொல்கிறேன், சாப்பிடும்போது நான் எடுப்பேன் அப்படிங்க. அப்போ சாப்பிடும்போது அந்த பையன் அதுக்கு ஒரு கொடுப்பானா, ஐயோ ரொம்ப கஷ்டம். அதனால் தேவ பிள்ளைகளை நம்பி அந்த வாலிய பிள்ளைகளுக்காக செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க எதிர்காலத்தை கத்திர ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இசப்பா, அப்படியே பாதத்தை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குற ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட தகப்பனே, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஐயா, வாலிபர்களை தேவகரத்தை ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, வாலிய பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்தணுமா நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அடுத்த பிள்ளைகளை பார்த்து இவர்கள் இது செய்கிறார்கள், நானும் இதை செய்கிறேன்னு சொல்லி தகப்பனை பாவக்குழியில் விழுந்து விடாதபடி கர்த்தாவே, இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்களே, இவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற வாலிபர்களாக நீர் எழுப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தாவே, அவர்கள் தன்னையும் தகப்பனை காத்துக்கொள்ள தேவன் ஜெபிக்கிறேன். சப்பா, தன்னை தகப்பனை இப்படிப்பட்ட பாதையில் போகக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்லி உணர்வில் இருதயத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் தன்னை காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை கொடுங்க. ஏசப்பா, அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பா, பிள்ளைங்களை நீர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, அவனுடைய கரை ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு நடக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கத்த செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஐயா செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு எடுக்கிறாங்கப்பா. செல்ஃபோனுக்கு ஐயா சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கருத்தில் வைக்கிறையா. அந்த செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாகவே சொன்னீரப்பா. நீர் விடுதலை கொடுங்கப்பா. செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை பண்ணுங்கப்பா. செல்போன்லேருந்து முழுமையான ஒரு விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை பொறுப்படுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. யா, கண் பாதிக்கப்படுதப்பா, நரம்பு பாதிக்கப்படுதப்பா, மூளைகள் பாதிக்கப்படுதப்பா. தேவகரம் பொறுப்படுக்கட்டும் கர்த்தாவே. இந்த காரியத்திலிருந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லாத்தையும் நீர் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பா. முதியோர்களும் தகப்பனை கையில் எடுக்கிறாங்க. ராஜா, கீழே வைக்க மாட்டேங்காங்க. யா, வாலிபர்கள் கீழே வைக்க மாட்டேங்காங்கப்பா. சிறு பிள்ளைகள் இந்த செல்போனை கீழே வைக்க மாட்டேங்காங்கப்பா. ஏசப்படை கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா, எப்பேற்பட்ட பிள்ளைகள் இந்த செல்போன் தாக்குதுப்பா. தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அதில் இருக்கிற கிரியில் அழிச்சு போடுங்கப்பா. வல்லமை வெளிப்பட்டுட்டியா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தி எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை பண்ணி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்